முதல்ல இப்பதான் வெளியில வந்திருக்காரு. தன்னை வந்து ஒரு சிங்கத்தோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. நான் வந்து சிங்கம், சிங்கம் வந்து அடிக்கடி வெளியில வராது. அவர் வெளியில வரமாட்டேன்றதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து என்னை பாருங்க, இவர் வந்து ஜூல இருக்க சிங்கம் மாதிரி தன்னை வந்து கம்பேர் பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் என்ன சொல்றாருன்னா, சிங்கம் அடிக்கடிலாம் வெளியில வராது, வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும், தேர்தலுக்கு மட்டும் நான் வெளியில வருவேன்றத பிரகடனப்படுத்துறாரு. இதோட நிக்காம ஸ்டாலின் அங்கிள்ன்றாரு. இது 2014ல இவரோட படம் தலைவா படம் ரிலீஸ் வெளில வர விடாம ஜெயலலிதா மேயர் தடுத்தாங்க. அப்ப அங்க போய் கூணி குறுகி நின்றுட்டு, அம்மா எப்படியாவது இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு சொல்யூஷன் அந்த டயத்துல போய் சொல்லிருக்க முடியுமா? ஜெயலலிதா பார்த்து ஆன்டி அப்படின்னு பேசியிருக்க முடியுமா? திராவிடம் இந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்து, இந்த பேச்சுரிமை அவர் கொடுத்து, இந்த பேச்சுரிமை கொடுக்கப்பட்டதுனாலதான் இவ்வளவு எளிதா ஒரு முதலமைச்சரை பார்த்து ஸ்டாலின் அங்கிள்னு பேச முடியாது. இதே வார்த்தையை ஏன் 2014ல படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அம்மையாரை பார்த்து கேட்க முடியல? இல்ல, அவர் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு போகும். இப்போ அவர் முக்கியமா சொல்றது அரசியல் எதிரி திமுக தான் அப்படின்றத அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு. ஸோ 2026ல தாவேகாவோட தான் உங்களுக்கு போட்டி இருக்கும் அப்படிங்கிறத அவர் அவரோட பார்வை. 2008ல ஆந்திரா சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவி கட்சி ஆரம்பிக்கும் போது இதோட மிகப்பெரிய கூட்டம் வந்து, அந்த கூட்டத்தை பார்த்து அவர் கூட தன்னை ஒரு முதலமைச்சர்னா கற்பனை பண்ணிக்கிட்டார். அப்புறம் அவர் எங்க போனார், எங்க கரைஞ்சு போனார், எங்க இருக்காரு, அதெல்லாம் அவருக்கு இப்ப இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு.